இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல்வேளையிலும் கூட காலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 112வது அதிகாரம். அதில் 5 வசனம் 6 வசனத்தை நம்ம நினைச்ச போகிறோம், மையமாச்சு பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன பொருள்னு பார்ப்போம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த வசனத்தை மையமாச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்த தலைப்பு என்ன சொன்னால், யார் அசைக்கப்படாதிருப்பான் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது பல அர்த்தங்களை உலகத்தில் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அசைக்கப்படாதிருப்பான் என்றால் தடுமாற்றம் இல்லாதவன், தடுமாற்றம் அடையாதவன், அப்படி ஒரு அர்த்தத்தில் நம்ம நினைச்சலாம் சொல்லலாம். அசைக்கப்படாதிருப்பான். இப்போ ஒரு புல் இருக்குன்னா காற்று அடித்தா இங்கிட்ட அசையும், அடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் அசையும். அப்போ அது என்னது இல்லை, உறுதி இல்லை. அப்போது அசைக்கப்படாத நிலை அப்படின்னா அதை அசைக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னா உறுதி வேணும். அப்போ அந்த மாதிரினா என்ன செய்யும், எடுக்கிற மழையை பார்க்கலாம். மழையை காற்று அடித்தாலும் மழை அப்படி தான் இருக்கும், காற்று போயிட்டு இருக்கும். அப்போ அசைக்கப்படாத நிலை தான் அந்த மழை இருக்கும். அதே போல் அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தடுமாற்றம் இல்லாதவன் அல்லது உறுதியானவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரி, இன்னைக்கு யார் அசைக்கப்படாதிருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்க்குறோம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அப்போ வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி செய்வேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க உடஞ்சி போய் ஒன்றுலாம் போயிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க சொல்லுகிறதுனாலையோ செய்யறதுனாலையோ அவங்க ஸ்ட்ராங்கானாலும் சொல்ல முடியாது. இருதயம் ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். அப்போ அசைவ இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கணும்னா, அப்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி அசைக்கிறாங்க, வெளியில் சூப்பராக பேசுகிறாங்கண்ணா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் தடுமாற்றம் அடைவாங்க. அப்போ தடுமாற்றம் அடைஞ்சு உடஞ்சி போகிறது அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் வேதத்தில் என்ன பண்ணுறோம்னா, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடத்துகிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். யார் அசைக்கப்படாதிருப்பான்னு பார்க்கும்போது 2 விஷயத்தை பார்க்குறோம். இறங்கி கடன் கொடுத்து அப்படின்னா இரக்கம் நிறைந்த மனிதன். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் இரக்கத்தை மையமாக வைத்து செயல்படும்போது, இறங்கி செயல்படும் பொழுது, இறங்கி வரும்போது அப்படிப்பட்ட வருகிற மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். அதை நான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொத்து இருக்கிறனாலையோ அல்லது வேற ஞானம் இருக்கிறனாலையோ அசைக்கப்பட மாட்டான்னு சொல்லலை. வேதம் சொல்கிறது இரக்கம் நிறைந்தவனாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவன் அசைக்கப்பட மாட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிறத உடையவர்களாக இருக்கிறோமா, நம்ம இறங்குகிறவங்களாக இருக்கிறோமா, அல்லது எகிர்ந்து பேசுகிறவங்களா இருக்கோமா, அதான் பார்க்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் இரக்கம் நிறைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். 2வதாக தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு மனுஷன் இருக்கானா அவன் ஊழியம் செய்யலாம், அல்லது வேலை செய்யலாம், அல்லது தொழில் பண்ணலாம், அது பாடம் படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவன் காரியத்தில் நியாயமான காரியம் இருக்கணும். அவன்கிட்ட அநீதி இருக்கக்கூடாது. அநீதியான காரியங்கள் இல்லாமல் நியாயமான காரியத்தை சொல்கிறான் செய்கிறான்னா அப்படிப்பட்ட மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். எப்படி மலையானது உறுதியாக இருக்கிறதோ அதே போல் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவங்களும் அசைக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போது யார் அசைக்கப்படாது இருப்பான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம 2 பேரை பார்க்குறோம். ஒன்று, இரக்கம் நிறைந்தவனாக இறங்கி எல்லா நல்ல காரியங்களும் செய்கிறவன் அசைக்கப்பட மாட்டான்னு பார்க்குறோம். 2வது எதை பார்க்குறோம்னா, தன் காரியங்களை நியாயமானபடி செயல்படுத்துகிறவன் அசைக்கப்பட மாட்டான். இப்போ வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்படாத இருக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும், இறக்கப்படக்கூடிய சூழலை இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நம்ம உள்ளடக்கி இருக்கும்போது வாழ்க்கையை கடைபிடிக்கும் போது நம் வாழ்க்கையிலே அசைக்கப்படாத ஒரு அனுபவம் வந்துவிடும். அது எவ்வளோ பெரிய புயலாக வந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் அதை அசைக்கப்பட மாட்டோம். எனவே இந்த செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வாலி பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் அசைக்கப்படக்கூடாதுன்னா இறக்கப்பட்டு அந்த இறக்கத்தின் மூலமாக அநேக நன்மைகளை செய்ய வேண்டும். 2வதாக நியாயமானபடி நம் கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும்பொழுது நம் வாழ்க்கையில் அசைக்கப்படாத நிலை உருவாகும். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை தேவன் பக்கமாய் சாய்த்து அசைக்கப்படாத அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி
எங்கும் நிறைந்த ஒரு ஒளியுங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.